விஷப்பட லெட்டர் இருந்தனால தான் உங்களை இங்கே தக்க வைக்க முடிச்சது. காணாம போன ரமேஷை பிஆர்கே இங்கே தான் அடைச்சி வச்சிருக்கான். ரமேஷை இங்கே அடைச்சி வச்சிருக்கானா? கொஞ்சம் இருங்க. என்னால எதையுமே நம்ப முடியல. உங்க ஒய்ஃப் சாந்தி உங்களை பார்த்தா அவங்களுக்கு மறு உயிர் கிடைச்ச மாதிரி. இந்த செய்தியை கேட்கறதுக்கு தான் நான் இவ்வளவு காலம் உயிரோடு இருந்தேன்னு நினைக்கிறேன். அவ உயிரோடு இருக்கிறதே என் மனசுக்கு பெரிய தெம்பா இருக்கு. இனிமே எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை. அவசரப்படாத ரமேஷ். இனிமேதான் உங்க எல்லாரோட கையும் ஒன்னா இணைந்து செயல்படணும். முதல்ல பிஆர்கே பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். சின்ன வயசுலேயே தாய் தப்பனை இருந்த பிஆர்கேவை எடுத்து வளர்த்து ஆளாக்கினது அந்த கிழவிதான். அவ தான் அவனோட வளர்ப்பு தாய். ஏராளமான சொத்து இருந்தும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி கிடந்தான் பிஆர்கே. அந்த மனசுக்கு ஆதலாக வந்தவ தான் ஆஷா. ஆஷா தான் தனக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்த அவனோட ஆசை ரொம்ப நாள் நீடிக்கல. அவனை விட வசதியான ஒருத்தன் கிடைச்ச உடனே பிஆர்கேயை மறந்துட்டான். அந்த ஏமாற்றத்தை அவனால் தாங்கிக்க முடியல. அதிலிருந்து பெண்கள்னாலே அவன் வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வெறுப்பை கிழவி வெறியா மாறுபடி தூண்டி விட்டுட்டான். இங்க இருந்த சர்ச் ஃபாதரை இவங்க கொன்னுட்டாங்க. அந்த கிழவியோட தம்பி தான் இப்ப போலி பாதிரியாரா இங்க நடமாடிக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்க காணாம போற வரைக்கும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி அந்த பொண்ணுங்க நிலைமை என்னங்கிறது எனக்கே புரியாத புதிர். அதை கண்டுபிடிக்கத்தான் நாம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். அதுக்கான திட்டத்தோடு தான் நான் வந்திருக்கேன். நீங்க உள்ள இருக்கிற எந்த ஆதாரத்தையும் விட்டுறாதீங்க. நான் வெளியே இருந்து யாரும் உள்ள வராம பாத்துக்கிறேன். ஓகே? கண்ணே, உனது விழிகள் பேசும் விழிகள். நான் உனக்கு அளிக்கும் பரிசு ஊமை விழிகள். பிஆர்கே. சியாமளா 1982 கடைசியாக கடற்கரையில் சிக்கினாள். விஜய் சார், வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்கும் பாரு. ஓகே சார். விஜய், தான் செஞ்ச ஒரு கொலையும் பிஆர்கே டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்கான். எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வை.
சட்டநாதன் மேரி. பவர் கனெக்ஷனை கொடுங்கப்பா. குட் ஈவினிங். முதல்ல நீங்க பார்க்க ஆசைப்பட்டதை பார்த்துருங்க, அதுக்கப்புறமா அதை பத்தி பேசிக்குவோம். கம் ஆன். போதும் போதும் போதும். ஒரு வயசு பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு மேல பார்க்க கூடாது. இது சட்டநாதன் தானே? அதுல சந்தேகமே வேண்டாம். என்னடா இது, நாட்டை ஆள வேண்டியவன் ஒரு பொண்ணோட கட்டில கட்டி புரண்டுகிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? நீங்க நினைக்கிறது கரெக்ட். அது வேற யாரும் இல்ல, என் வண்டிக்காரன் பீட்டரோட பேத்தி தான். லட்சுமணா, எங்க 2 பேருக்கு இடையில ஒரு எழுதாத எக்ரிமெண்ட் இருக்கு. அழகான பெண்கள் அவனுக்கு, அவங்களோட அழகான கண்கள் எனக்கு. அவங்களுடைய உடம்பு எனக்கு தேவையே இல்லை. மனசார என்ன தொட்டு என் மனசையே ஊனமாக்கிட்டு போன அவளை தவிர வேற எவளையும் நான் தீண்டினது கூட இல்லை. எனக்கு தேவையெல்லாம் பெண்களோட கண்கள் 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 கண்கள். ஆஷா, ஆஷா, ஆஷா. மனுஷனா வாழ்ந்த என்ன மாத்தினதே அவ கண்கள் தானே. பேசின அந்த விழிகளுக்கு பரிசுதான் பேசாத விழிகள், ஊமை விழிகள். பொண்ணுங்களோட கண்களுக்கு என்னைக்குமே ஒரு தனி சக்தி உண்டு. அதுலயும் என்னோட ஆஷா, அவ வாய் திறந்து பேச வேண்டாம், அவ பார்வை ஒன்னே போதும் என்ன மயங்க வச்சு அவளுக்கு அடிமையாக்கிறதே அந்த கண்கள் தான். நாங்க ஒருத்தரை ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிச்சோம். எந்த கண்கள் என்ன பேசி மயக்கிச்சுன்னு பெருமைப்பட்டனோ அதே கண்கள் இன்னொருத்தனையும் பேசி மயக்கி இருக்குதுங்கிறத பின்னால தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம் இல்லாம நான் பழி வாங்கப்பட்டதா நினைச்சேன், துடிச்சேன். அந்த துடிப்பு அவ உணரணும். அவ மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் உணரணுங்கிற வெறி எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம்தான் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த பொண்ணோட கண்ணும் பேசக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன். என்னோட கன்னி வேட்டையும் ஆரம்பமாச்சு. கையில கிடைச்சவங்களை எல்லாம் முதல்ல சட்டநாதன் அனுபவிப்பான். அதை என்னோட பாதுகாப்புக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக இத்தனை பேரை பழி வாங்குறியே, உனக்கு மனுஷத்தன்மையே இல்லையா? என்னை பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல, இப்ப தெரிஞ்சுக்கோ. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கண்களை எடுத்து கண்ணே தெரியாத ஒரு ஏழை அனாதைக்கு தானமா கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சிருக்கேன். ஒரு குறிப்பு, அந்த அனாதையும் ஒரு ஆணாத்தான் இருக்கணும். என்னுடைய லட்சியத்துக்கு தடையா இருக்கிறது உன்னுடைய லட்சியம். அதுக்கு முடிவு உன்னுடைய அழிவு.
தீனதயாளுவா கொஞ்சம் தாமதமான முடிவுதான். இருந்தாலும் புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்க. என்ன கொஞ்சம் முன்னாடியே என் வழிக்கு வந்திருந்தா பாவம் உன் சம்சாரத்தையும் காப்பாத்திருக்கலாம். குட்டி, நான் 5 வருஷமே பண்ணாலும் பவர் ஜாஸ்தி இல்ல. 55 வயசு வரைக்கும் பதவியில் இருந்தாலும் டிஎஸ்பிக்கு பவர் கம்மி. பாத்தியா, மணி அடிக்குது. டே வேலு, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? வேலு தான் பேசுறேன். யாரு? பிஆர்கே சாரா? அப்படியா? அங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்களா? இப்ப டிஎஸ்பி கூட நம்ம கஸ்டடியில் தான் இருக்கான். டிஎஸ்பி மாட்டிக்கிட்டானா? வெரி குட், வெரி குட். இருங்க, கொஞ்சம் அண்ணனை கூப்பிடுறேன். இப்ப யாரும் எதுவும் பேசக்கூடாது. வாயை திறந்தா தலை சதுரிடும். ஹலோ. என்ன சட்டநாதா, உனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் போன் பண்ணேன். இந்த பத்திரிகைக்காரன் நம்ம 2 பேரையுமே ரொம்ப கலக்கிட்டான். இவ்வளவு தூரம் பிரச்சனைக்கு காரணமே அவன் தானே. இப்ப அவன் மேல பெட்ரோல் ஊத்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? அவனை எரிக்க போறேன். மட்டும் அவன் துடி துடிச்சு சாகிறத பார்த்து ரசிச்சா போதுமா? நீயும் என் பார்ட்னர், நீ அதை டெலிபோன்லயாவது கேட்டு ரசிக்க வேண்டாம்? நான் சொல்றதை இப்ப ஒரு வரி மாத்தாம அப்படியே பேசணும். மாறின நட. டே பிஆர்கே, அவங்கள ஒண்ணும் பண்ணிடாது. நானே புறப்பட்டு அங்க வரேன். சரி. நீ யாருக்கு முன்னாடி துப்பாக்கி நிட்டுறன்னு? உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். 5 வருஷமே பதவியில இருக்க போற உனக்கு தெரிஞ்சதை விட 55 வயசு வரைக்கும் பதவியில இருக்க போற எனக்கு எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஜாஸ்தியாவே தெரியும். அப்படியா? தபாரு, என்ன மிரட்டன்னு வெளியில் தெரிஞ்சா இந்த இடத்திலேயே உன்னை என்னால சுட்டுக் கொள்ள முடியும். ஆனா மாட்டேன். அதான்டா நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம். இப்ப யாரோட அனுமதி இல்லாம உன்னை நான் கைது பண்ண போறேன். சாந்தி, இப்பதாம்மா தைரியமா இருக்கணும். சட்டநாதனை கைது பண்ணி வச்சிருக்கிறது வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இப்ப நான் வெளியே போறேன். விடியறதுக்குள்ள ஒண்ணு நான் வருவேன், இல்ல என்கிட்ட இருந்து போன் வரும். இது 2மே நடக்கலனா நான் நிச்சயமா உயிரோட இல்லைன்னு அர்த்தம். பயப்படாத சாந்தி. இந்தா, இதை உனக்கு துணையா கொடுத்துட்டு போறேன். அப்படி எனக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா உன் கையில துப்பாக்கி இருக்கு. எதிரிலேயே உன் எதிரிங்க இருக்காங்க. முடிவு என்னங்கிறத நீயே தேர்ந்தெடுத்துக்க.